friends, welcome to Priya's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான அரைக்கீரை கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். 100 கிராம் பாசிப்பருப்பு 2 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச பாசிப்பருப்பு குக்கர்ல சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 200 ml தண்ணி சேர்த்தா கரெக்ட்டா வரும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 5 பூண்டு பல் நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 செகண்ட் நல்லா கலந்து விட்டுருங்க. பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 4 வரமிளகாய் பாதியாக கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் சின்ன சைஸ் தக்காளியாக எடுத்துக்கோங்க, சரியாக வரும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி அரைக்கட்டு அரைக்கீரை எடுத்துருக்கேன். 2 தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னொரு பாதி நான் கீரை சாறு செஞ்சுட்டேன். அந்த கீரை சாறு ரெசிபி வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. கீரை சாறு மதுரையில் ரொம்ப ஃபேமஸ். சௌராஷ்டிராக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. சௌராஷ்டிராவில் பஜ்ஜி சார்னு சொல்லுவோம். அந்த ரெசிபிக்காக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்த கீரை நல்லா வதங்கி பாதி அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வேகட்டும். பாசிப்பருப்பு நம்ம ஊற வச்சனால 2 விசில்லையே நல்லா வெந்துடுச்சு. ஒரு தண்டு எடுத்து இந்த மாதிரி கிள்ளி பார்த்தீங்கன்னா கீரை வெந்துருச்சான்னு தெரிஞ்சிடும். கீரை நல்லா 90%க்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விட்டால் நமக்கு சுவையான அரைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான அரைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த அரைக்கீரை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கீரை சாப்பிடாத குழந்தை கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அரைக்கீரை கூட்டு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.